ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன். நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் பார்த்திங்கன்னா 10th யூனிட் 1 சரியா? அது மாதிரி இது வரைக்கும் கிளாஸ் வராதவங்களாம் அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. இன்றைக்கி அப்லோட் பண்ணி இன்றைக்கெல்லாம் நாளைக்கு காலையில் வந்துடும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் 12th யூனிட் 2 எல்லாம் ஒரே விஷயம் தான், கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டிருப்போம், புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா 12th வரும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு இருக்கும். அது போர்டில் வளன்னு என்சிஆர்டி நம்ம யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மட்டும் பாருங்கள். இதை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். சர்க்குலேஷன் ஆஃப் மணி பார்த்தோம்ல, ஜாதகன்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோமா? எப்போ பார்த்தோம்? செகண்ட் கிளாஸ்லையா? நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன். இந்த சர்க்குலேஷன் ஆஃப் மணி வச்சு தான் இது ஃபுல்லாகவே போகும். தேசிய வருவாய் கணக்கீடு. அன்றைக்கி ஏதாவது பார்த்தோமா? அதாவது ஒரு நாட்டோட வருவாய். ஒரு நாடுனா யார்? கவர்மெண்டா? மக்கள். இப்போ இந்தியாவில் 100 crores இருக்காங்க, 100 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த 100 கோடி மக்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு இந்த வருஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? சரி, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க, என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிப்போம். ஜிடிபி அடிக்கடி பேப்பர்லலாம் நியூஸ்லலாம் வரும் கான்செப்ட்டு. யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், இது 3க்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். சரியா? அதனால் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு எக்கனாமிக்ஸ் வராது அப்படிலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எக்கனாமிக்ஸ்லாம் செம்ம ஈஸி, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. சரி, ஜிடிபியுடைய ஃபுல் ஃபார்ம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தமிழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டுக்குள்ளே எவ்வளவு உற்பத்தி ஆகிருக்கு ஒரு வருஷத்தில். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். கிராஸ்னால் மொத்தம், டொமஸ்டிக்னா நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, அதான் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரி, நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் பண்ணுறோம். அது என்ன உற்பத்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க? இன்னொரு இதையும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது 1 year வச்சுக்கோங்க, 1 yearக்குள்ளே எவ்வளோ வேல்யூக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, அதான் வந்து ப்ராடக்ட். டொமஸ்டிக்னா உள்நாடு. ஓகே, ஒரே நிமிஷம். சரியா? நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது என்ன கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், எவ்வளோ வேல்யூ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்னு அதையும் எதுக்கு எடுக்கணும்? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். மணி சர்க்குலேஷன் பார்த்தவங்க சொல்ல முடியும், ட்ரை பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. ரைட். காமன் பீப்புள், பிஸ்னஸ் ஃபேம். பிஸ்னஸ் ஃபேம் என்ன பண்ணுவான்? குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடக்ஷன் பண்ணுவான். கரெக்டாக? உற்பத்தி பண்ணுவான், ப்ரொடக்ஷன் பண்ணுவான்.
எவ்வளோ வேல்யூக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கோ அவ்வளோவே என்ன சப்ளை பண்ணியிருக்கான், லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். சரியா? அதாவது எவ்வளோ வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இவன் சப்ளை பண்ணியிருப்பான். ரிட்டனாக என்ன இருக்கும் அவனுக்கு, ரிட்டன் கிடச்சிருக்கும். என்னவா ரிட்டன் கிடச்சிருக்கும், ப்ரைஸா? இங்கே என்னம்மா ப்ரைஸு? லேண்டுக்கு ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்டாக ரிட்டன் போயிருக்கும். கரெக்டாக? அப்போது எவ்வளோ வேல்யூக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த காமன் பீப்புளுக்கான வருவாய். காமன் பீப்புள்னால் யார்? நம்ம இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்கோம். நம்ம பரமேஸ்வரி அட்டன் பண்ணிங்களா இன்றைக்கி? இதை மணி சர்க்குலேஷன் அட்டன் பண்ணல தானே? புரியாது. நீங்கள் அட்டன் பண்ணீங்க, நீங்கம்மா இல்லையா? சரி, திரும்ப அந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள் அட்டன் பண்ணாதவங்களாம். கண்ணாடி அட்டன் பண்ணீங்க? சரி, நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? அதான் பண்ணுறாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸ் ஃபேமு, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஃபேமு ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதானது இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபேக்டார் காஸ்ட்டு இதில் இவன் சேல் பண்ணுறான்ல, சேல் பண்ணுவான், இவனுக்கு சேல் பண்ணுவான், சேல் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவன்கிட்டருந்து வாங்குவான். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கான காஸ்ட்டு அதுக்கு பேர் ஃபேக்டார் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்கல்ல அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் ஃபேக்டார் காஸ்ட். அதே விலைக்கு அங்கே விற்பான், அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? அதிகமான அதுதான் ப்ராஃபிட்டில் இங்கே வந்துருச்சு, ஆர்கனைசேஷனுக்கு போயிடுச்சு. பார்த்தேன் நீ டேக்ஸ் போடுவாங்களா, இன்டைரக்ட் டேக்ஸ் போடுவானா? அப்போ ஃபேக்டார் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டு சேர்ந்தது தான் மார்க்கெட் ப்ரைஸ். இதுக்கு பேர் என்னது? மார்க்கெட் ப்ரைஸ். புரிஞ்சிட்டே வாங்க. மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ எவ்வளோ வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு அல்லது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. டோட்டலாக எல்லா பொருளும் வச்சுக்கோங்க. ஏரோப்ளைன் தயாரித்ததுலேருந்து கிராமத்தில் விவசாயி நெல் மூட்டை உற்பத்தி பண்ணதுலேருந்து செருப்பு தைக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்து எல்லாமே இதில் அடங்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே. ஓகேவா? சரி, இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 100 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம். மொத்தமாக சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன். இந்தியாவுக்குள்ளே இந்த வருஷம் 100 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. ஒரு யூனிட் சரிங்களா இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு 10. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் in a country in a year into மார்க்கெட் ப்ரைஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஜிடிபி கிடைச்சிடும். ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு வருஷத்தில் உற்பத்தியான மொத்த பண்டம் மற்றும் பணிகளின் உற்பத்தியிலேருந்து உற்பத்தி இன்ட்டு அது விற்ற விலை மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? டொமஸ்டிக். அடுத்தது இதிலிருந்து ஒவ்வொரு லெட்டராக மாறும். என்டிபி ஜிங்கிறது என்னவா மாறுது? என்ன மாறுது?
என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி. இதோட வேல்யூ இருக்குல்ல, அது அப்படியே எடுத்துக்கணும். மைனஸ் டெப்ரிசியேஷன் தமிழில், இங்கிலீஷில் ஜிடிபி அப்படியே வச்சுக்கோங்க. தமிழில் டெப்ரிசியேஷனுக்கு தேய்மானம். அது என்ன சார் தேய்மானம் அப்படின்னாக்கா, யாராவது காமர்ஸ் பீப்புள், பெர்னாடிட் மேடம், வேறு யார் காமர்ஸ் இருக்கீங்க? நீங்கம்மா காமர்ஸ் இல்லை, இல்லை சயின்ஸு யாருமே இல்லை. சரி, ஹிஸ்ட்ரி. சரி, அவங்க இல்லையா? தேய்மானம், அக்கௌண்ட்ஸில் தேய்மானதெல்லாம் நம்ம என்ன இருக்குது? சரி, டெப்ரிசியேஷன் தேய்மானம். தேய்மானம்னா ஒன்றும் இல்லை, இப்போ அந்த சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ண, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்ல, விவசாயத்தில் வந்து அறுவடை இயந்திரம், அப்புறம் தண்ணி மோட்டாரு, கருவிகள், அதே மாதிரி ஃபேக்ட்ரியாக இருந்ததுனாக்கா மெஷின், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பில்டிங்கு, சரியா, ஃபர்னிச்சரு, இதெல்லாம் வந்துட்டு கேபிட்டல் கூட்ஸும்பாங்க. கேபிட்டல் கூட்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், புரிஞ்சு வச்சுக்கோங்க. கேபிட்டல் கூட்ஸ் மூலதன பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவக்கூடிய இயந்திரங்கள், கட்டிடங்கள், வாகனங்கள். இப்போ காஃபி பார் எடுத்துக்குவோம், சிம்பிளாக யோசிங்க. இதில் எல்லாம் காஃபி பார் ப்ரொடக்ஷன் இதில் அடங்கும். அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சரு, அங்கே இருக்க பாத்திரம் பண்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கேபிட்டல் குட்ஸ். அந்த காஃபி தயாரிக்கிறது அதெல்லாம் வந்து மூலப்பொருள். டீ தூள், பால், கீழெல்லாம் வந்து என்னது மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை வச்சு காஃபி தயாரித்து விற்கணும். அதுக்கு பயன்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே என்னது கேபிட்டல் குட்ஸ். அது மாதிரி ஃபேக்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரியில் என்ன இருக்கும்? மெஷின்ஸ் இருக்கும், பில்டிங் இருக்கும், அப்புறம் வாகனம் பயன்படுத்துவாங்க. இதெல்லாமே கேபிட்டல் குட்ஸ். இந்த மூலதன பொருளை கேபிட்டல் குட்ஸை பயன்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த பொருளை தயாரிக்க முடியும். அப்படி அந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக அந்த கேபிட்டல் குட்ஸை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுது? அதோட வேல்யூ குறையுமா? இப்போ பைக் வாங்குறீங்க, வாங்கிட்டு ஒரு வருஷம் கழித்து விற்றீங்கன்னா அதே வேலைக்கு போகுமா? வேல்யூ குறையுது இல்லை? அப்போ குறைக்கணும்ல, அதே வேலையை பண்ணுவாங்க. அப்போ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கேபிட்டல் குட்ஸ் அதோட வேல்யூவை குறைக்கணும். அது எப்படி சார் குறைப்பாங்க அப்படின்னாக்கா, ஜிடிபி இருக்குது இல்லையா, ஜிடிபி போட்டோம்ல எவ்வளோ வந்துருக்கு? ஜிடிபி எவ்வளோ வருது? 100 யூனிட்ஸு 10 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ எவ்வளவு? 1000 rupees. ஜிடிபி எவ்வளவு? இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னா அர்த்தம் 100 கோடி மக்களுடைய வருவாய். நான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கம்மி அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டேன், 100 யூனிட் அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா $1 trillion போகும் இந்தியாவோட ஜிடிபி. சரி, அது மாதிரி இப்போ எடுத்துக்கிறோம். ஜிடிபி எவ்வளோ சார்? ஜிடிபி 1000 rupees. ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் இது என்டிபி. ஜிடிபியில், இந்த ஜிடிபியில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், ஒரு 5% அல்லது 10% வரைக்கும் போடுவாங்க டெப்ரிசியேஷன். ஓகேவா? 5% நாம் எடுத்துக்குவோம். 1000ல் 5% எவ்வளவு? 50 ரூபா. 1 digit தள்ளி வச்சிங்கன்னா 10%, அதில் பாதி 5%. அதுக்கு இதுக்கு இவ்வளோ நேரம். சரி, அப்போது 1000 மைனஸ் 5%, ஸோ 50. அப்போ என்டிபியோட வேல்யூ எவ்வளவு? 950. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். எக்ஸ்பேன்ஷன் பண்ணலையா நான்? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதுக்கு பேர், நெட்டுன்னு மாற்றிருக்கோம். என்டிபினா நெட்டுன்னா ஏதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்.
கிராஸ்னால் மொத்தம், அதிலேருந்து எதை மைனஸ் பண்ணிட்டோம், டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதோட வேல்யூ எவ்வளவு, 950. ஓகே, இந்தியர்களுடைய மொத்த வறுமை எல்லா மக்களும் சேர்த்து சொல்கிறேன், இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் குரோட்ஸில் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது இப்போ ஜி என்ன மாறிடுச்சா, அடுத்தது டி மாறணும், டியை மாற்றலாம். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், என்என்பி, சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க, என்என்பி. ரைட், என்என்பி என்ன ப்ரைஸில் கால்குலேட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம், என்ன ப்ரைஸில் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம், மார்க்கெட் ப்ரைஸில். இதுக்கு பேர் என்என்பி அட், இது வரைக்குமே மார்க்கெட் ப்ரைஸ் தான், சுருக்கமாக எம்பின்னு போடுவாங்க, எம்பி மார்க்கெட் ப்ரைஸ். சரி, அதுக்கான ஃபார்முலா என்ன சார், என்டிபி, இதை தான் எடுக்கணும், இதான கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபியிலேருந்து எதை மைனஸ் பண்ணிட்டோம், டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோம்னா என்டிபி கிடைக்கும். ஓகேவா, ப்ளஸ் நெட் ஃபேக்டார் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லலாம். நான் விளக்கமாகவே சொல்லிவிட்டு அப்புறமேல அதை நான் சுருக்கி சொல்கிறேன். ஓகேவா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. நேஷ்னல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஜிடிபி என்ன பண்ணோம், டொமஸ்டிக்னா என்ன அர்த்தம், இந்தியாவுக்குள்ள உற்பத்தியான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதோட வேல்யூ. டொமஸ்டிக்ன்றது என்னவா மாறுது, நேஷ்னல் மாறுது. இந்தியன் நேஷ்னல்ஸ் இருக்காங்கள்ல, இந்திய மக்கள், அவங்க இந்த பூமியில் அவங்களுக்கு கிடைச்ச வருவாய் அல்லது அவங்களால உற்பத்தியான பொருளோட வேல்யூ, அதுதான் அர்த்தம். இந்த பூமியில் டொமஸ்டிக்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும், இந்த பூமியில் இந்தியர்களுக்கு மட்டும் கிடைச்ச வருவாய். சரியா, டொமஸ்டிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டொமஸ்டிக் இருக்குல்லையே, அதில் வெளிநாட்டுக்காரன் சம்பாதிச்சுட்டு போன பணமும் அதில் இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணணும், மைனஸ். இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறான்ல, இந்த ஜிடிபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்காரன் சம்பாரிச்சிட்டு போன பணமும் அதில் இருக்கும் டொமஸ்டிக்கில், ஏன்னா இந்தியாவில் வந்து சம்பாரிச்சிட்டு போயிருப்பான். ஓகேவா, அப்போ அவனோட இதை என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கார வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிருப்பான் பாருங்கள், அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நேஷ்னல், நேஷ்னல்னா அர்த்தம் இந்தியர்களுக்கு மட்டும் அல்லது ஒரு நாட்டினருக்கு மட்டும் கிடைச்ச வருவாய் எவ்வளவு இந்த பூமியில். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுறோம், என்டிபி எடுத்துக்கிறோம், டொமஸ்டிக். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்காரன் சம்பாரிச்சிட்டு போனதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா, மைனஸ் ஃபேக்டார் இன்கம், ஃபேக்டார் இன்கம் டு ஃபாரினர்ஸ், ஃபேக்டார் இன்கம் டு ஃபாரினர்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக். புரியுதா, நம்ம நாட்டுக்குள்ளேருந்து வெளிநாட்டுக்காரனுக்கு கிடைச்ச வருமானத்தை மைனஸ் பண்ணுங்கள். தமிழில் சொல்கிறேன், காதில் வாங்கிட்டு எழுதிக்கங்க, ரெண்டு எழுதுனா டைம் ஆயிரும். உள்நாட்டில் வெளிநாட்டவர்கள் ஈட்டிய வருவாய், ஓகேவா, ப்ளஸ் வெளிநாட்டில் நமது நாட்டினர் ஈட்டிய வருவாய், அதாவது இன்கம் ஃப்ரம் அப்ராட், இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஃபார் டொமஸ்டிக் பீப்புள் அல்லது அவர் நேஷ்னல்ஸ், அந்த மாதிரி சொல்லுங்கள். ஓகே, இன்கம் ஃப்ரம் அப்ராட்
ஃபார் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ்னால் யார்? ஃபேக்டர்ஸ் யார்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஓகேவா? வெளிநாட்டுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணியிருப்போம் இயற்கை வளங்களை, அது லேண்டில் வரும். கரெக்டாக? அது மூலிமா வருமானம் வந்திருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுருப்பான், அவனுக்கு வேஜஸ் கிடச்சிருக்கும். கரெக்டாக? அது வெளிநாட்டில் போய் என்ன பண்ணியிருப்பான்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான், அது கேபிட்டலில் வரும். வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணியிருப்பான், அதானி அம்பானிலாம் பண்ணுறான்ல, அவன் அதில் வரும், ஆர்கனைசேஷன். இவங்க எல்லாத்துக்கும் கிடைச்ச வருவாய், இவங்க எல்லாத்துக்கும் கிடைச்ச வருவாய். அதை என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊரில் வந்து லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் சப்ளை பண்ணியிருப்பான். ஸோ அதை மைனஸ் பண்ணிடணும். ஃபேக்டர் இன்கம் டு ஃபாரினர்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் அல்லது ஏர்ன்டு பை ஃபாரினர்ஸ், எப்படி வேணாலும் போடு, கான்செப்ட் அவ்வளோதான், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ரைட். அடுத்தது புரிஞ்சா? இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இதை இந்த ரெண்டு எழுதியிருக்கோம்ல, இதை ஒரே வார்த்தையில் சொல்லலாம். என்டிபி மைனஸ் இப்படின்னு சொல்லலாம். என்டிபி மைனஸில் ப்ளஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட்டுனா இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்படி எழுதிடலாம். இந்த ஃபார்முலாவும் கரெக்டு, இந்த ஃபார்முலாவும் கரெக்டு. என்டிபி ப்ளஸ் தான் போடணும், மைனஸ் போடக்கூடாது. ஆனால் இது பேலன்ஸ் பண்ணும் பொழுது இதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் போட்டால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும், பேலன்ஸ் ஆகிக்கும் அந்த மாதிரி. சரி, இப்போ நான் ப்ராக்டிக்கலாக போடுவோம். என்டிபி எவ்வளவு? 950 ரூபாயா? 950 ரூபா. இங்கே எழுதுவோம் 950 என்டிபி ப்ளஸ் வெளிநாட்டுக்காரன் ஈட்டிட்டு போனது எவ்வளோ சார்? இல்லை, ஃபஸ்ட் நம்மளுது எழுதுவோம். நம்ம நாட்டுக்காரன் ஈட்டினது எவ்வளவு? ஒரு சம்திங் வச்சுக்கலாம், ஒரு 100 ரூபா. நம்ம நாட்டுக்காரன் வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சிட்டு வந்தது மைனஸ் வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டிலேருந்து சம்பாரிச்சிட்டு போனது ஒரு 50 ரூபா. 25 ரூபா வச்சுக்குவோம். 25 ரூபா பேலன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1020. அதே வேறு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சிட்டு வந்ததோட வெளிநாட்டுக்காரன் நம்மக்கிட்டேருந்து சம்பாரிச்சிட்டு வந்தானா என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 950 ப்ளஸ்ஸு 100 மைனஸ் 150 என்ன ஆகும்? 950 ப்ளஸ்ஸு மைனஸ் 50. கரெக்டா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்போ 950 மைனஸ் 50. அப்போ என்என்பி எவ்வளவு? 900 ஆகும். சரி, நம்ம இது எடுத்துக்குவோம். ஓகேவா? என்என்பி at மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் equal to 1025. இந்த பூமி முழுவதும் இந்தியர்களுக்கு கிடைத்த மொத்த வருவாய் 1025. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் 1025. பட் இது வரைக்கும் எதில் கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்கோம்? மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணால் அதுக்குள்ளே எது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு? இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் மக்களுக்கு கிடைக்குமா? எங்கே போயிடும் இன்டைரக்ட் டேக்ஸு? கவர்மெண்ட்டுக்கு போயிடணும். அப்போ என்ன பண்ணணும்? அதை மைனஸ் பண்ணணும். மக்கள் கைக்கு எவ்வளோ போய் சேர்ந்துச்சு அதுதான் நமக்கு தேவை.
மக்கள் கைக்கு எவ்வளோ போய் சேர்ந்துச்சு. இதில் என்ன இருக்குது, நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணதுனால அதுக்குள்ளே இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. இன்டைரக்ட் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியது. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 1. அடுத்த லெவல் NNP at factor cost. ஃபேக்டார் காஸ்ட்னா என்னது? ஃபேக்டார்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இவங்களுக்கு மக்கள் கையில் போய் சேர்ந்தது. அதான் ஒரிஜினல். NNP at factor cost is equal to NNP at market price minus indirect taxes. Indirect taxனா எது? GST, சேல்ஸ் டேக்ஸு, கஸ்டம் டியூட்டி எல்லாம். சரியா? அன்றைக்கி யாரோ சொன்னீங்களே சப்சிடி, கவனிங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு, இப்போ சிலிண்ட்ரு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலிண்ட்ரு இப்போ அக்கௌண்ட்டில் வந்துடுது சப்சிடி. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிக்கு சப்சிடி கொடுத்துருவான். 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 500 ரூபா வந்துட்டு சப்சிடி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். 1000 ரூபா தான் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். ஆனால் இவன் 500 ரூபா சப்சிடி கொடுத்ததுனால என்ன ரேட்டு கொடுப்பான்? மார்க்கெட் ப்ரைஸில் 500 ரூபா தான் காட்டும். இவன் சப்சிடி கொடுத்ததுனால மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? 500 ரூபாயாக மாறிடுச்சு. சரியா? அப்போ இதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எது கூட? இன்டைரக்ட் டேக்ஸு. மார்க்கெட் ப்ரைஸில் இன்டைரக்ட் டேக்ஸ் யாருக்கு போயிடும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதை மைனஸ் பண்ணணும். சப்சிடி இங்கே கொடுத்துருப்பான், அதனால் மார்க்கெட் ப்ரைஸில் 500 ரூபா கம்மியாக காமிச்சிருக்கும். ஸோ என்ன பண்ணணும்? அதை ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் சப்சிடிஸ் டு பிஸ்னஸ் ஃபேம் அல்லது ஃபேக்ட்ரிஸ். ஓகேவா? பிஸ்னஸ் ஃபேம்ஸ். இப்போ இதை எடுத்துக்குவோம். 1025 ரூபா NNP at மார்க்கெட் ப்ரைஸ், அவ்வளோதானே? 1025. அதில் இன்டைரக்ட் டேக்ஸ் ஒரு 10% போடுங்க. எவ்வளவு? 102. அவ்வளோலாம் வேணாம், ரவுண்டாக போட்டுக்கலாம். 100 ரூபா போட்டுக்குவோம் சும்மா. ரைட், 100 ரூபா. சப்சிடி கொடுத்தது ஒரு 10 ரூபா. ஆனால் அவனுக்கு வந்த வருமானமே 100 ரூபா தான். அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. நான் அது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சப்சிடி ஒரு 20 ரூபா கொடுத்தான்னு வச்சுக்கோம். அப்போ NNP at ஃபேக்டார் காஸ்ட் எவ்வளவு? எவ்வளோம்மா பேலன்ஸ் பண்ணால்? 945. இந்த பணம் தான் யாருக்கு போய் சேர வேண்டிய பணம்? இந்த மக்கள் கைக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருக்க வேண்டிய பணம். ஸோ NNP at ஃபேக்டார் காஸ்ட் ஆல்சோ நோன் as நேஷ்னல் இன்கம். இதுதான் நேஷ்னல் இன்கம். ஜிடிபிலாம் நேஷ்னல் இன்கம் கிடையாது. ஒரிஜினல் நேஷ்னல் இன்கம்னா எது? NNP at ஃபேக்டார் காஸ்ட். ஒரிஜினலாக நான் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். ஒரிஜினலாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். கர்சர் தெரியுதுல்ல? சேர வேண்டிய பணம் தான் சொன்னேன், போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லலை. ஓகேவா? ரைட். இது வரைக்கும் இன்னொரு ரீகால் பண்ணிக்குவோம். அப்படியே வாங்க. ஒன்றும் இல்லை, கஷ்டம்லாம் இல்லை ஒன்றும். ஜிடிபி அப்படின்னா அர்த்தம், வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாட்டுக்குள்ளே
ஒரு வருஷத்தில் எவ்வளோ வேல்யூவுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா ஜிடிபி. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும்? ஃபேக்டர் காஸ்ட் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது ஜிங்கிறது என்னவா மாறுது? என்ன மாறுது? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கான ஃபார்முலான ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் என்ன? கேபிட்டல் கூட்ஸுக்கோட வேல்யூவை குறைக்கணும். கேபிட்டல் கூட்ஸ்னால் என்ன? அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், இயந்திரங்கள், பில்டிங்கு, இதெல்லாமே. ரைட். அதை ஜிடிபியில் ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். அடுத்தது ஓகேவா? என்டிபி ஓவர். அடுத்தது டொமஸ்டிக்குங்கிறது என்னவா மாறுது? நேஷ்னலாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேஷ்னல்னால் அந்த பூமியில் இந்தியர்களுக்கு மட்டும் கிடைச்ச வருவாய் கால்குலேட் பண்ணணும், அல்லது ஒரு நாட்டினருக்கு மட்டும் கிடைச்ச வருவாய். ஓகேவா? அப்போ என்டிபிக்குள்ளே டொமஸ்டிக்கில் இந்தியாவில் வெளிநாட்டுக்காரன் சம்பாதிச்சுட்டு போயிட்டுருப்பான்ல, அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். வெளிநாட்டில் இருந்து நம்மால் சம்பாதிச்சுட்டு வந்திருப்பாங்கள, அதை என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? அதை சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்க? என்டிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டார் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட்டுன்னு போட்டாவே என்ன அர்த்தம்? ஒன்று என்னோட பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அப்படி வரும்பொழுது எவ்வளோ வருது? இந்தியாவுக்கு 1025 ரூபா மொத்த இந்தியர்களுடைய வருவாய். தனிநபர் வருவாய் இல்லை, மொத்தமாக. மனப்பாடம் பண்ணாதீங்க, வார்த்தையை கவனிங்க, தயவு செஞ்சு வார்த்தையை கவனிங்க, வார்த்தைக்கு அர்த்தத்தை. அவ்வளோதான். இதுவரை கண்டுபிடிச்சது என்ன ப்ரைஸில்? மார்க்கெட் ப்ரைஸில். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். மார்க்கெட் ப்ரைஸுக்குள்ளே எது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு? இன்டைரக்ட் டேக்ஸ். அதை கழிச்சு விட்டுறணும். அதேமாரி அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பான்? டைரெக்டாக ஃபேக்ட்ரி கொஞ்சம் சப்சிடி கொடுத்துருப்பான், அதை ஆட் பண்ணணும். அதுதான் ஒரிஜினலாக மக்கள் கைக்கு போய் சேர வேண்டிய தொகை. மக்கள் கைக்கு போய் சேர வேண்டிய தொகை. ஓகேவா? ரைட். இதுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு போடலாம். நெட்டுன்னு போட்டால் என்ன ஆயிரும்? இதையும் பேலன்ஸ் பண்ணி வர்றதுன்னு அர்த்தம். ஆனால் ஏன் சார் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கன்னா, ஒவ்வொரு புக்கிலையும் ஒவ்வொரு மாதிரி குழப்பி விட்ருக்கானுங்க. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுன்னு நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டேட் போர்டு புக்லேயே அந்த 10th ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னாடி 8th வரும், அங்கே ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். விஷயம் இவ்வளோ தான், நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். +2 புக்கு பார்த்தோமா, அதில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். என்சிஆர்டி புக்கு போனீங்கன்னா அதில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் கண்டென்ட் இவ்வளோ தான், கான்செப்ட்டு இவ்வளோ தான். ரைட், அவ்வளோதாங்க. அப்போ இதானது ஒரிஜினலாக இந்தியர்களுக்கு, ஒரு நாட்டினருக்கு போய் சேர வேண்டிய பணம். ஸோ அதனால் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? நேஷ்னல் இன்கம். இது அப்படியே எழுதிக்கிறீங்களா? இன்னும் முடியல, இன்னும் 3 ஸ்டெப் இருக்குது. இதை எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்போ நேஷ்னல் இன்கம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஃபேமில் இருந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம், அதான் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பணமும் போய் சேராதுன்னு அர்த்தம். சரியா? ஆக்சுவலாக இவன் கைக்கு எவ்வளோ போய் இந்த அந்த மக்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் போய் கையில் போய் மொத்தமாக எவ்வளோ பணம் சேருது அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பேர் பர்சனல் இன்கம். பர் கேபிட்டல் இன்கம் இல்லை, அதுக்கு பேர் பர்சனல் இன்கம். போய் சேர வேண்டிய தொகை என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு. முழு தொகையும் போய் சேராது. சரியா? ஆக்சுவலாக எவ்வளோ போய் அவங்க கைக்கு சேருது
அப்படின்னு பார்க்க போகிறோம். காமன் பீப்புள், பிஸ்னஸ் வேவ். சரி, ஃபார்முலா சொல்லிட்டு வந்துடுறேன். என்என்பி அல்லது நேஷ்னல் இன்கம், எது வேணாலும் எடுத்துக்க. நேஷ்னல் இன்கம் ப்ளஸ் நெட் ரைட். நேஷ்னல் இன்கம் ப்ளஸ் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வந்த வருமானம் இந்த வருஷம் தானே போய் சேரணும். இந்த வருஷம் போய் சேராது, அவங்களுக்கு ஃபியூச்சரில் போய் சேரும். சரியா? இந்த வருஷத்துக்கு எனக்கு வந்த வருமானம் இந்த வருஷம் தான் போய் சேர்ந்துருக்கணும், இந்த வருஷம் போய் சேராது. ஃபியூச்சருக்காக எடுத்து வச்சுருவாங்க, அல்லது பாஸ்ட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை இந்த வருஷத்துக்கு கொடுப்பாங்க. சரியா? ட்ரான்ஸ்ஃபர் என்ன அர்த்தம்? ப்ரெசண்ட்டுக்கு இல்லாமல் ஃபியூச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதனால் அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அதில் நெட்டுன்னு இருக்காங்க. அது என்ன சார் நெட்டுனா? அதேமாரி இந்த வருஷம் உழைப்பு இருக்காது, போன வருஷத்துக்கு எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. போன வருஷம் உழைச்சதாக இருக்கும், அதை எடுத்து வச்சுருந்துருப்பாங்க, இந்த வருஷம் கொடுப்பாங்க. அப்போ அதை ஆட் பண்ணணும். இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதை ஃபியூச்சருக்கு எடுத்து வச்சுருவாங்க, அப்போ அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதான் நெட். எது சார் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ரெண்டு விஷயம். பிஎஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஎஃப் என்னது? பிஎஃப்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட். உங்களுக்கு கிராஸ் சேலரின்னு போடுவாங்க 50,000 அப்படின்னா கைக்கு வழங்க வந்து சேருதுன்னு கேட்பாங்க. 40,000 தாங்க வருது அப்படிமா, 10,000 பிடிச்சிடுவான். எதுக்குனாக்கா பென்ஷனுக்காகவோ அல்லது ப்ராவிடன்ட் ஃபண்டு மட்டும் எடுத்துக்கோ. 5,000 உங்கள் சேலரியிலேருந்து பிடிப்பான், 5,000 வந்து அவன் கவர்மெண்ட் போட்டு உங்களுக்கு 10,000 எதில் எடுத்து வச்சுருவான். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிஎஃப்பில் எடுத்து வச்சுருவான். இப்படி ஒவ்வொரு மாதமும் பிடிப்பாங்க. அப்போ அந்த 12 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 1,20,000 என்ன ஆகாது, உங்களுக்கு கிடைக்காது. எப்போ சார் கிடைக்கும்? நீங்கள் 30 வருஷம் அல்லது 20 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு வெளியில் போவீங்க, அப்போ எடுத்து கொடுப்பான். இந்த பணம்லாம் ஆனால் எப்போ பிடிச்சது? பாஸ்ட்டில் பிடிச்சது, இந்த வருஷம் கொடுக்குறான் ப்ரெசன்ட்டில். புரியுதா? பிஎஃப். அப்போது இந்த வருஷம் பிடிச்சதெல்லாம் மைனஸ் பண்ணணும். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகி போவான்ல ஒரு 5-6 வருஷம் கழிச்சு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அடுத்தது பிஎஃப். தாமஸ் புரியுதா? அடுத்தது ரிசர்வ் ஃபண்ட் அப்படிம்பாங்க. ரிசர்வ் ஃபண்டு. ரிசர்வ் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் ஈட்டுவான், நெட் ப்ராஃபிட். 1,00,000 ரூபா நெட் ப்ராஃபிட் ஈட்டுறான் அப்படின்னாக்கா, அது அவன் ஓனர் எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்தையும், 1,00,000. சரியா? அதாவது டேக்ஸ்லாம் கட்டினதுக்கப்புறம், டைரக்ட் டேக்ஸ்லாம் கட்டினதுக்கப்புறம் 1,00,000 ரூபா நிற்கிது. அப்படியே ஓனர் ஆர்கனைசேஷன் தானே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகணும், அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதில் ஒரு 20,000 ஃபியூச்சருக்காக எடுத்து வச்சுருவாங்க. திடீர்னு ஏதாவது லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ 20,000 எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 1,00,000 ரூபா போய் சேரலை, மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில நிறுவனம் பாஸ்ட்டில் எடுத்து வச்சுருப்பான் ரிசர்வ் ஃபண்டை, நிறைய சேர்ந்துருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுவான்? இந்த வருஷம் ஓனருக்கு கொடுத்துருவான். நிறைய சேர்ந்துருச்சு, எதுக்கு இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு போனஸ் அந்த மாதிரி கொடுப்பான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த ரெண்டும். அப்போது ஒரிஜினலாக அவங்க கைக்கு போய் சேர வேண்டிய
இந்த எவ்வளவு 945 தானே, 945 போய் சேராது. இப்போ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறாங்க. நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி 20 ரூபா ப்ளஸ் நிற்கிது. அதாவது பாஸ்ட்டில் உள்ளதை இந்த வருஷம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பாஸ்ட்டில் உள்ளதை அதை ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வருஷம் பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 80 ரூபா ப்ளஸ் 80. அப்போ எவ்வளோ வரும்? பர்சனல் இன்கம் 1025. இதுதான் பர்சனல் இன்கம், பிஐ. பர்சனல் இன்கம்னா என்ன சார்? இந்த காமன் பீப்புள் கைக்கு போய் சேர்ந்த தொகை சேர்ந்துருச்சு. எவ்வளவு? 1020. அது குரோரு, மில்லியன், ட்ரில்லியன் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. மொத்த மக்களுக்கு, மொத்த இந்தியர்களுக்கு. அதில் அதானிக்கு வந்த வருமானமும் இருக்கும், செருப்பு தைக்கிறவனுக்கு வந்த வருமானமும் இருக்கும், விவசாயியோட வருமானமும் இருக்கும், டீ கடைக்காரன் வருமானம் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். எல்லாம் சேர்ந்து உள்ளது. ஓகேவா? இந்தியர்கள் எல்லாத்துக்கும் பர்சனல் பர்சனல் இன்கம். அடுத்தது அவன் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. அவன் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. போய் சேர்ந்தது எல்லாத்தையும் அவனால் செலவு பண்ண முடியாது. போய் சேர்ந்தது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது? செலவு பண்ண முடியாது. ஏன் சார்? அவன் கைக்கு போய் சேர்ந்துருச்சு, போய் சேர்ந்ததெல்லாம் செலவு பண்ண முடியாது. ஏன்? டேக்ஸ் கட்டணுமா? டேக்ஸ் கட்டணும். எல்லோரும் பர்சனல் இன்கம் டேக்ஸ் கட்டணும்ல. அவங்க கைக்கு வந்த வருமானத்தில் தான் கட்டணும். அதெல்லாம் கழிக்கணும். பார்த்துருப்போம், கவர்மெண்ட்டுக்கு இவங்க டைரக்ட் டேக்ஸ் கட்டிடுவாங்க, அதெல்லாம் மைனஸ் பண்ணணும். அதேமாரி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பான்? இவனுக்கு சப்சிடி கொடுத்துருப்பான். சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். கொடுக்குறாங்களா? டைரெக்டாக மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்களே சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கு, அப்புறம் பஸ் இலவசம், லேப்டாப்பு, இதெல்லாம் சப்சிடி டைரெக்டாக கொடுக்குறது. அதுக்கு பேர் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். அப்புறம் முதியோர் பென்ஷன் 2000 நினைக்கிறேன். இப்போ 1500 2000 மேடம்? 1500 200 தானே? இல்லை அதிகமாக இருக்கும். 200 கொடுக்குறாங்களா? சரி சரி, அது மாதிரி அதெல்லாமே. அப்புறம் இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு கொடுக்குறது, எல்லாமே இலவசமாக மக்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறாங்களா கவர்மெண்ட். அதெல்லாம் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அதெல்லாம் அவனுக்கான வருவாய் தான். இந்த 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்ணுவீங்க? உங்களோட வருமானம் தானே, அது மாதிரி. ஸோ அதெல்லாம் ப்ளஸ். கான்செப்ட் புரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இவனை கைக்கு வந்த பணத்தில் டைரக்ட் டேக்ஸ் கட்டுவோம், அதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. அடுத்தது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். வார்த்தையில் அர்த்தம் பாருங்கள். பர்சனல் அவன் கைக்கு வந்து சேர்ந்தது. பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அவனால் செலவு செய்யக்கூடிய தொகை. பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். பர்சனல் இன்கம் சரியா, ப்ளஸ் டைரக்ட் டேக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ் டு காமன் பீப்புள். ஓகேவா? பிஸ்னஸ் மேம் கொடுத்து அங்கேயே இது பண்ணியாச்சு, காமன் பீப்புள் கொடுத்த சப்சிடி. கவர்மெண்ட் கொடுக்கறது, தமிழில் வந்து மானியம். அது மாதிரி கேஸுக்கு கொடுக்குறானா,
எவ்வளோ போடுறான் கேஸுக்கு சப்சிடி? 35 ரூபாயா, 25 ரூபா, 35 ரூபா ஏதோ இருக்குது அப்படின்னு. சரி, அவ்வளோதான். இதான் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், பிடிஐ சுருக்கமாக. எவ்வளோ பர்சனல் இன்கம்? 1025. டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் ஒரு 10% சும்மா ஆவரேஜாக வச்சுக்கோ, 100 ரூபா. சப்சிடி ஒரு 10 ரூபா அல்லது 20 ரூபா. ஐயோ மாற்றிக்கங்க. இல்லை, நான் நெட் டைரக்ட் இன்கம் அப்படி போடுறதுக்கு போட்டேன், மைனஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணணும். சேர்த்தி போடும்பொழுது நெட் பிஐ சரியா ப்ளஸ்ஸு நெட் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு போட்டோம்னா அப்படி அது கரெக்டு. இந்த இடத்துல இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போடுறது. டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும், சப்சிடியை ப்ளஸ் பண்ணணும். சப்சிடி ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, இல்லை 20 ரூபாய் வைக்கலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய கொடுக்குறாங்க. பேலன்ஸ் பண்ணால் என்ன வரும்? 945. 940. இதுதான் இந்தியர்களுக்கான இந்த வருட வருமானம், ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு, ஒரு ஆள் இல்லை. அப்போ 945 ட்ரில்லியன் அது மாதிரி போட்டுக்கலாமா? ட்ரில்லியன் அது மாதிரி போட்டுக்கோங்க. ரைட். அதை தான் இந்தியா முழுவதும் இந்த வருஷம் செலவு செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். எங்கேருந்து வந்தோம்? நேஷ்னல் இன்கம் வரைக்கும் முன்னாடியே பார்த்தாச்சு. பர்சனல் இன்கம்னு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அந்த காமன் பீப்புளுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கைக்கு சரியா கிடச்சிருச்சு. அவன் எல்லாத்தையும் அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. டைரக்ட் டேக்ஸ் கட்டியிருப்பான், அப்புறம் அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம், எல்லாம் சேர்ந்துச்சு. அது பேலன்ஸ் பண்ணோன்னா என்ன இருக்கும்? பர்சனல் டிஸ்கவுண்ட். இதுதான் இந்தியர்கள் இந்த வருஷம் செலவு செய்கிறதுக்கான தொகை. இதை எதுக்கு சார் கால்குலேட் பண்ணணும்? இது வரைக்கும் கார்பரேட்டுக்கு அப்போ தான் தெரியும் எந்த நாட்டில் இந்த வருஷம் எவ்வளோ ரூபா செலவாச்சு. அப்போ இந்த நாட்டில் பணம் இருக்குன்னு நம்ம நாட்டை தேடி வருவானுங்க ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கிட்டு. அதுக்கு தான் மெயினாக. அப்புறம் 2 நாட்டோட மக்களோட பொருளாதார நிலையெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது. ஓகேவா? போயிட்டு வாங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க. அடுத்தது பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எழுதிட்டிங்களா? இது ரெண்டையும் இது எழுதுங்க. இது தனிநபர் வருமானம்னு போடுவான், கன்ஃபியூஷன் ஆகும். அதுவும் இந்த பர் கேபிட்டா இன்கமும். இது பார்த்திங்கன்னா தலா வருமானம். தலாவும் ஒரு ஆளுக்கு. இந்தியா முழுவதும் மொத்தம் எவ்வளவு வருமானம் வந்திருக்கு சரியா? நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். நேஷ்னல் இன்கம் தானே அவனுக்கு போய் கையில் போய் சேர வேண்டிய தொகை. நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தனிநபருக்கு சராசரியாக எவ்வளோ வருமானம் வருது? சராசரி தான். சராசரினா ஆவரேஜ் பர் கேபிட்டா இன்கம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம் வருது? ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருமானமா ஒரு ஆளுக்கு? 3.5 லட்சம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஊபி எல்லாம் 1.5 லட்சம் என்னமோ தான். நம்மளால பாதி தான் அவனுங்களாம், உத்தரப்பிரதேஷ்லாம். சரி, ஆனால் இந்த தலா வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சராசரி கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் தெரியும். அதிகமாக இருக்கிறவங்களையும் சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போது அதானி அம்பானியோட வருமானத்தெல்லாம் பிரித்து நம்ம கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். அதானி இதில் பார்த்தோம்ல, நம்ம ஆவரேஜில் பார்த்துருப்போம். பெரிய நம்பர்லேருந்து எடுத்து மேட்டை வெட்டி பள்ளத்தில் போடுறது சரியா? நம்ம மேக்ஸ் கிளாஸில்
ஆவரேஜ் நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா அது புரியும். அப்போ அதானி அம்பானியோட சம்பளம் என்ன ஆகும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அதுக்குன்னு எல்லாத்துக்கும் 3 லட்ச ரூபா. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் 3 லட்சம் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் வருமானம் இருக்கிறவனு இருப்பான், 50,000 சம்பாதிக்கிறவனு இருப்பான். அவன் பணத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் 3 லட்ச ரூபா. ஓகேவா? சரி, இது நேஷ்னல் பர் கேபிட்டல் இன்கம். இப்போ நம்ம கொடுத்த மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து ஆகலையா? சரி, இன்னொரு தடவை சொல்கிறேன். டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். இம்பேக்ட் இன்சிடெண்ட்டும் ஒருத்தரே இருந்தாக்கா டைரக்ட் டேக்ஸ். இம்பேக்ட் இன்சிடெண்ட்டும் வேறு வேறு ஆள்னா இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டிலாம் அதில் வரும். வெல்த் டேக்ஸு, பர்சனல் இன்கம் டேக்ஸு, சரியா, கார்பரேட் இன்கம் டேக்ஸ்லாம் இதில் வரும், டைரக்ட் டேக்ஸில் வரும். அவ்வளோதான். எஃபெக்ட் அப்படின்னாக்கா ஒரு டேக்ஸ் போட்டோம்னாக்கா சமூகத்தில் என்ன விளைவு ஏற்படும், சரியா? இப்போ சிகரெட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ சிகரெட்டு போய்க்கிறது என்ன ஆகும், குறையும். அது வந்து எஃபெக்ட். சப்சிடி, அரசாங்கம் சும்மா கொடுத்தா அதுக்கு பேர் என்னது, சப்சிடி. மக்களுக்கு டைரெக்டாகவும் கொடுப்பாங்க அல்லது கார்பரேட்டுக்கும் கொடுப்பாங்க. அவன் விலையை குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், உரம்லாம் இருக்குல்ல, சப்சிடி கொடுக்குறாங்க. அதனால தான் உரம் கம்மி. அந்த சப்சிடியெல்லாம் கட் பண்ணுறான்றான் யார், டபிள்யூடிஓ பற்றி பார்ப்போம். சரி, அடுத்தது டெப்ரிசியேஷன், தமிழில் தேய்மானம். எதில் கால்குலேட் பண்ணணும், ஜிடிபியில் ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி கழிக்கணும். எதுக்காக கழிக்கிறாங்க, கேபிட்டல் கூட்ஸ் பயன்படுத்தி தான் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதோட மதிப்பு குறையும், அதனால் குறைக்கிறாங்க. அடுத்து நெட் ஃபேக்டர் ஃப்ரம் அப்ராட். வெளிநாட்டில் இந்தியர்கள் சம்பாதிச்ச பணத்தை ஆட் பண்ணணும், சரியா? நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்காரன் சம்பாரிச்சிட்டு போனால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, என்என்பி கிடைக்கும், நேஷ்னல் ப்ராடக்ட் கிடைக்கும். அட் ஃபேக்டர் காஸ்ட், சார் மார்க்கெட் ப்ரைஸ் போடுவோம். ஜிடிபி எந்த ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவாங்க, மார்க்கெட் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸில் என்னென்ன இருக்கும், ஃபேக்டர் காஸ்ட் இருக்கும் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், ஃபேக்டர் காஸ்ட் கிடைக்கும். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் என்னது, நேஷ்னல் இன்கம். அடுத்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். என்னது அப்படின்னா, கார்ப்பரேட், காமன் பீப்புள், பிஸ்னஸ் ஃபேமில் ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்க வேண்டிய நெட் ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை காமன் பீப்புள்கிட்ட கொடுக்க மாட்டான், எடுத்து வச்சுக்குவான், ரிசர்வ் ஃபண்ட். ஓகேவா? அதான் வந்து என்னது, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். அடுத்து பேமெண்ட் ஃபார் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். என்னது, சப்சிடி கொடுக்குறாங்களா டைரெக்டாக மக்களுக்கு, அது 1000 ரூபா. அந்த பஸ்ஸு, இலவச பஸ்ஸு, லேப்டாப் கொடுக்குறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது, அதெல்லாம் இதெல்லாம். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். இந்த வருஷத்துக்கு வந்த ரூபாய் ஃபியூச்சருக்கு எடுத்து வச்சுருவாங்க. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச ரூபாயை இப்போ கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். அடுத்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன். ஒரு நாட்டோட கரன்சி வந்து வாங்கும் திறன் நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பாகிஸ்தானுடைய ரூபாய் எல்லாத்தையும் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க வாங்கும் சக்தியை வச்சு. ஒரு டாலருக்கு நிகராக பாகிஸ்தானுடைய கரன்சி எவ்வளவு. அதேமாதிரி நம்மளது என்ன பண்ணுவாங்க, டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அவனோட கரன்சி வேல்யூ அங்கே வேறு, நம்மளோட கரன்சி வேல்யூ இங்கே வேறு. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, டாலரை வச்சு கம்பேர் பண்ணி மாற்றிட்டாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு டாலர் 90 ரூபாயா, அப்படி கன்வெர்ட் பண்ணி அப்போ இந்தியர்களுக்கு 3 லட்ச ரூபாயா, ரைட். அப்போ டாலருக்கு கன்வெர்ட் பண்ணால் எத்தனை டாலர். பாகிஸ்தானில் அதேமாரி
50 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, $1 அங்கே கிடைக்கிது அப்படின்னாக்கா, அப்போ அவனுக்கு என்னது, அவனுக்கு 5 லட்ச ரூபா அவங்க ஊருக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 5 லட்சத்தை டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு எவ்வளவு வருவாய், இந்தியாவில் எவ்வளவு ஜிடிபி, எதில் டாலரில் கன்வெர்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தானே அது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அடுத்து கிராஸ் நெட், அது பார்த்தாச்சு. கிராஸ்னால் மொத்தம், நெட்டுனா ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அடுத்து டொமஸ்டிக் வெர்சஸ் நேஷ்னல். டொமஸ்டிக்னா என்ன அர்த்தம், உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சது. நேஷ்னல்னால் உலகம் ஃபுல்லாக இந்தியர்கள் வருவாய். ரைட். எப்படிலாம் நேஷ்னல் இதை கால்குலேட் பண்ணல, எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆகி போயிருக்கு, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? 3 மெத்தட் இருக்குது. அவுட்புட் மெத்தடு, இன்கம் மெத்தடு, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. அவுட்புட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இந்த பிஸ்னஸ் ஃபேம்லேருந்து எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் ஆகி போயிருக்கு. டேக்ஸ் கட்டுவான்ல, அப்போ எவ்வளோ வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆகி போயிருக்கு கால்குலேட் பண்ணால் என்ன ஆயிரும், ஜிடிபி கிடச்சிரும். புரியுதா என்னென்னு? எல்லா ஃபேக்ட்ரிலையும் ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில் வருதுங்க, டேக்ஸ் கட்டியிருப்பாங்க, லிஸ்ட் வாங்கினா என்ன ஆயிரும், தெரிஞ்சு போயிடும். இந்த வருஷத்துக்கு இவ்வளோ வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, ஜிடிபி கிடச்சிரும். அடுத்தது இன்கம் மெத்தடு. இங்கேருந்து எவ்வளோ இவனுக்கு இன்கம் கொடுத்துருக்கான், எவ்வளோ வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆச்சு அவ்வளோ இன்கம் இவனுக்கு போயிருக்கும். கரெக்டாக இவனுக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சு, அது இன்கம் மெத்தடு. வாங்கின இன்கம் தான் என்ன பண்ணியிருப்பான், செலவு பண்ணியிருப்பான். வாங்கின எவ்வளோ இன்கம் வந்துச்சு அவ்வளோ தானே செலவு பண்ணுவான். அப்போ எவ்வளோ செலவு பண்ணான் அப்படின்னு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இப்படி 3 மெத்தடில் என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஒன்று இந்த பாயிண்ட்லேயும் கணக்கெடுக்கலாம், இன்னொன்று இவனுக்கு எவ்வளோ இன்கம் வந்து சேர்ந்துருக்குன்னு இந்த பாயிண்டில் கணக்கெடுக்கலாம், அல்லது இதை விட்டுட்டு என்ன பண்ணலாம், எவ்வளோ செலவு பண்ணான், எவ்வளோ இன்கம் வந்துச்சு அதானே செலவு பண்ணியிருப்பான். இப்படி 3 மெத்தடில் என்ன பண்ணலாம், ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்க. அதோட சிம்பிள் சீனா கன்சம்ஷன், காமன் பீப்புள் எவ்வளோ செலவு பண்ணான். ஓகேவா? அடுத்தது ஐனா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பிஸ்னஸ் ஃபேம் என்ன பண்ணியிருப்பான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான்னா அந்த ஃபேக்ட்ரி கிட்டலாம் கட்டுவான், அதுக்கு செலவு தானே ஆகும், அதுக்கு யாருக்கு இன்கமாக கிடைக்கும், இவனுக்கு போய் சேரும். இவன் கன்சம்ஷன் பண்ணது, இவன் கன்சம்ஷன் பண்ணான்னு அர்த்தம் அவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ வருமானம் இவனுக்கு. அதுமாதிரி ஃபேக்ட்ரி கட்டியிருப்பாங்க எல்லாம், அதான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டிருக்கும், அதுவும் இவனுக்கு தான் வருமானம். கரெக்டாக? அடுத்தது கவர்மெண்ட், அவன் எக்ஸ்பெண்டிச்சர், அவனை எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பான்ல, அவனை பில்டிங் கட்டுறது, ரோடு போடுறது எல்லா செலவு இருக்குல்ல, அப்புறம் வேலைக்கு ஆள் வச்சுருப்பான், அவன் செலவு பண்ணது, அதான் ஜி. அடுத்தது ஜி. ஓகேவா? நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போமா என்ன, நம்ம ஓப்பன் அகாடமி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணது என்ன இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். இ. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம், அதை மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா அது வெளிநாட்டுக்காரனுக்கு வருவாய். அப்படி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். யார் யாரெல்லாம் ஒரு நாட்டில் செலவில் ஈடுபடுவாங்க, கன்சம்ஷன் நுகர்வோர் பயன்படுத்துகிற செலவு, இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி செலவு பண்ணது, கவர்மெண்ட் செலவு பண்ணது, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதை ப்ளஸ் பண்ணணும், இம்போர்ட் பண்ணதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது யார், நமக்கான வருவாய் பண்ணால். அப்படி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கான ஃபார்முலா இது. ஜிடிபினா என்னென்னு பார்த்துட்டோமா, ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி எல்லாம். அதுக்கப்புறம் பர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் எல்லாமே பார்த்துட்டோமா.
எல்லாமே பார்த்தாச்சு. ஜிடிபியை இப்படி 2 ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. கரண்ட் ப்ரைஸ், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். குட். அதுக்கு தான் நான் வேர்டை வச்சு தான் நடத்தினேன். இப்போ பாருங்கள், ஜிஎன்பி சொல்லலான்றீங்களா? ரைட். எப்படி சொல்லலாம்? போத்திக்கிட்டு படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டு போத்திக்கலாம், அந்த மாதிரி. என்ன பண்ணுறாங்க இங்கே? என்ன பண்ணியிருக்கானாக்கா, இங்கே பாருங்கள், டொமஸ்டிக்கை நேஷ்னலாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸை நெட்டாக மாற்றினதுக்கப்புறம் ஜிடிபியை என்டிபியாக மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்டிபியை என்என்பியாக மாற்றணும். ஓகேவா? அவன் என்ன பண்ணியிருக்கானா, ஜிடிபியை ஜிஎன்பியாக மாற்றிட்டான். எல்லாம் ஒரே வேல்யூ தானே. டொமஸ்டிக்கை நேஷ்னலாக மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கிராஸை நெட்டாக மாற்றுறான். டெப்ரிசியேஷனை அப்புறம் மைனஸ் பண்ணுறான். அவ்வளோதான், என்என்பியாக மாற்றுறான். ஓகேவா? அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு தான் அந்த வேர்டை வச்சே சொல்லி கொடுத்தேன். ரெண்டும் ஒன்று தான். டெப்ரிசியேஷன் 5% ஜிடிபிலேருந்து கால்குலேட் பண்ணி இங்கே மைனஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த லெவலில் மைனஸ் பண்ணிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த லெவலில் மைனஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோதான், வேல்யூ ஒன்று தான் வரும். குட் கொஸ்டின். இப்படி தான் கொடுத்துருப்பான் அங்கேயும் புக்கில் மாற்றி மாற்றி. தாமஸ், புரியுதுங்களா? பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? வார்த்தையிலே எடுத்துருக்கு. பர்சனல் இன்கம்னா என்ன? காமன் பீப்புள் கையில் வந்து சேரக்கூடிய பணம். ஆமாம், ஒரே இதெல்லாம் கிடையாதும்மா. ஜிடிபியிலேருந்து ஜிஎன்பி என்ன ஆகும், வெளிநாட்டிலேருந்து நம்ம சம்பாதிச்சிட்டு வந்து ஆட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் இங்கேருந்து சம்பாரிச்சிட்டு போனால் தான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அது எப்படி ஒரே அமௌண்ட்டாக வரும்? புரியுதா? தேசிய வருவாயின்னு சொல்லுவாங்க, நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. தேசிய வருவாய் தான் கரெக்டு. அது ஓகே. அவங்க ஒரே நம்பர் தான், வேல்யூ தான் வருமானு கேட்குறாங்க. ஒரே வேல்யூ வராது. சரியா? இதில் வந்துட்டு ஜிடிபி நம்ம உள்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே மட்டும் வந்த வருவாய். ஜிஎன்பி என்ன ஆகுது, வெளிநாட்டுக்காரன் சம்பாரிச்சிட்டு போனதை மைனஸ் பண்ணிடணும். எதுலேருந்து? ஜிடிபியிலேருந்து. வெளிநாட்டிலேருந்து நம்மளால் சம்பாரிச்சிட்டு வந்ததை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அதுதான் நேஷ்னல். அதுதான் சொன்னேன். திரும்ப வீடியோ பாருங்கள், வரும். இப்போ தான் தூண்டி விட்டுருக்கு, விதை போட்டிருக்கு. நீங்கள் தான் கேள்வி கேட்டு வீடியோ பார்த்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒன்ஸ் பார்த்து ஸ்ட்ராங் பண்ணினா மறக்காது. நான் எக்கனாமிக்ஸ் எடுத்து ரொம்ப நாளாகுது, அதான் எடுக்கிறேன். உங்களுக்கு தான் திரும்ப வந்து எடுக்கிறேன். அடுத்தது புரிஞ்சிச்சா? திரும்ப பாருங்கள், வீடியோ பாருங்கள், கேள்வி கேட்கணும். வெரி குட். உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு பாருங்கள். பர்சனல் இன்கம்னா அவனுக்கு வந்து சேர வேண்டிய தொகை வந்து சேர்ந்துருச்சு. சேர வேண்டியதில் வந்து சேர்ந்த தொகை. அப்புறம் டேக்ஸ் எல்லாம் கட்ட போக சப்சிடி வாங்கி ஆக்சுவலாக அவன் எவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறது இது. அவ்வளோதான். அடுத்தது கிரீன் ஜிடிபின்னு ஒரு கான்செப்ட்டுங்க. சீனாக்காரன் பண்ணான். க்ரீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல், அல்லது என்விரான்மெண்ட்டை எவ்வளோ பொல்யூட் பண்ணியிருக்கோம் அதை கணக்கில் எடுத்துக்கணும். சரியா? அது முதல்ல சீனா ஃபாலோ பண்ணால் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் ஏதாவது பண்ண முடியும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஃபேக்ட்ரி நடத்த முடியாது, நிலக்கரி எரிக்கணும், சுரங்கம் வெட்டணும், அப்போ தான் பில்டிங் கட்ட முடியும். இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணியிருப்பான், அப்புறம் கைவிட்டுட்டான் சீனாக்காரன் க்ரீன் ஜிடிபி. ஏன்னா மைனஸில் போகுது ஜிடிபி. எவ்வளோ என்விரான்மெண்ட் பொல்யூட் பண்ணியிருக்கான்.
உலகத்துலேயே அதிகமாக என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறது ஒன்று சீனாக்காரன், இன்னொருத்தன் அமெரிக்காக்காரன். சீனாவது 140 கோடி, அமெரிக்கா வெறும் 30 கோடி. இதெல்லாம் சரியா? இதெல்லாம் தான் பேப்பரில் வரும், அடிக்கடி வரும் பாருங்க. இப்போ நம்ம பேசின கதையெல்லாம் வரும். அதே அப்புறம் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் நம்ம மாநிலம் எஸ் ஜிடிபியா அப்படி தானே வருது, ஜிடிபி. நம்ம ஸ்டேட் எவ்வளவு, இதெல்லாம் விவாதம் போயிட்டுருக்கு. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, அது இதுன்னு கதை விடுவானுங்க. அப்புறம் பொருளாதார வல்லுநர்லாம் யூடியூப்பில் பேட்டி கொடுப்பான் பாருங்கள், தெரிஞ்சாதான். இந்த கரண்ட் ப்ரைஸ் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன் இருக்காலே அதில் ஒரு அமைப்பு. இவன் அந்த இதில் பார்த்தேன், சிவிக்ஸில் பார்க்குறப்ப வந்ததுன்னு நினைக்கிறேன் புக்கில். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவன் என்ன பண்ணுவானாக்கா, ஒவ்வொரு வருஷமும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வெளியிடுவான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வெளியிடுவான், HDI. இந்த மாதிரி அதை வெளியிடுறவன் தான் யார், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது ஒரு ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷனுடைய விங்கு. இவன் வருஷம் நாடுகள் நைன்டிஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, பர் கேபிட்டா வச்சு, பர் கேபிட்டா இருக்கு இல்லையா ஒரு ஆளுக்கு, அதை வச்சு அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுவானுங்க. பர் கேபிட்டா வச்சு முடிவு பண்ண முடியுமா? பர் கேபிட்டா இன்கம் வச்சு. அதான் சொன்னால, அதானி அம்பானியோட வருமானத்தெல்லாம் பிடிங்கி நம்ம தலையில் கட்டி நம்மளாம் அவ்வளோ வருமானம் வர மாதிரி காட்டுறானுங்க. அது நியாயமாக இருக்காது. ஸோ அமர்த்தியா சென் நம்ம இந்தியாவினுடைய எக்கனாமிஸ்ட்டு, இப்போ கூட நேற்று கூட ஏதோ பேட்டி கொடுத்துருக்காரு. நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் இந்தியன், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் அமர்த்தியா சென். அவரும் பாகிஸ்தானை சேர்ந்த மெஹபூப் அப்படின்னு ஒரு பேர் வரும். அவங்க 2 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, முதல்ல வெறும் ஜிடிபி அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம், இதை வச்சு ஒரு நாட்டோட வருவாய் நம்ம என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா பணக்காரனோட வருமானம்லாம் என்ன அது ஏழைக்கு போட்டு அப்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லா மக்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா, அப்போ தான் அந்த நாடு வந்து நல்லா உண்மையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சரியா? அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க. அதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதை ஐநா சபை ஏற்றுக்குது, யுஎன்டிபி வெளியிடுறாங்க அதை ஒவ்வொரு வருஷமும். அதில் என்னென்னலாம் எடுத்துக்கிறாங்க சார் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் எவ்வளோ ஒரு மக்கள் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம்லாம் கிடச்சிருச்சா, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துவாங்க அந்த நாட்டில். அப்புறம் எத்தனை பேர் படிக்க போகிறாங்க, எத்தனை வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்ற கால்குலேஷன் எடுத்துக்குவாங்க அந்த நாட்டுக்குள்ளே. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக எடுப்பாங்க. அதில் இந்த 3 க்ரைட்டீரியா எடுத்துக்குவாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் அவங்களுடைய வாழ்க்கை தரம், அப்புறம் எவ்வளோ நாள் படிக்கிறாங்க, அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சராசரி ஆயுட்காலம். சராசரி ஆயுட்காலம்னா தெரியுதா, உயிரோடு பிறந்த குழந்தை, சரியா, அதிலேருந்து அதுக்கப்புறம் அதிலேருந்து எல்லோரும் சாகுறவங்க, அவங்களுடைய ஏஜெல்லாம் எடுத்துக்குவாங்க. எல்லா ஏஜையும் எடுத்து எத்தனை பேர் டிவைட் பண்ணுவாங்க. அப்போ சராசரியாக எவ்வளோ காலத்துக்கு இந்த நாட்டு மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு தெரியும். சராசரி ஆயுட்காலம், அதான் இங்கிலீஷில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, தமிழில் சராசரி ஆயுட்காலம்.
சராசரி ஆயுட்காலம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? நல்ல உணவு உடை இதெல்லாம் கிடச்சிருக்கு, அப்போ தானே ஆயுட்காலம் அதிகமாகும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி நிறையா கிடச்சிருக்குன்னு அர்த்தம், சுகாதார வசதி இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கிடைக்கணுன்னா என்ன வேணும்? நல்ல வருமானம் இருக்கணும். அப்போ அந்த மக்கள் நல்லா வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 3 க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிட்டு எந்த நாடு எப்படி இருக்குது, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, யுஎன்டிபி ஒவ்வொரு வருஷமும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று வெளியிடுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வெளியிடுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எப்பயுமே என்னமா இருக்கும்? ரிசல்ட் எதில் இருக்கும்? அப்ராக்சிமேட்டு 0 to 1 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளியியல் 0 to 1ன்னா என்னது? பாயிண்டில் தான் இருக்கும். அதில் இது அதுக்கு ஒரு ஃபார்முலாவை போட்டு வெயிட்டேஜ் கொஞ்சம் இது கொடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கு எடுத்து அவன் வெளியிடுவான். நியூஸில் வரும், பார்த்துக்கங்க. ஒவ்வொரு வருஷமும் வரும். இந்தியா ஏதோ 130வது இடத்துல என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கீழே போயிருக்கோம், 140 சம்திங் போயிருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரி அடுத்தது க்ரீன் நேஷ்னல் ஹாப்பினஸ், GNH. எங்கே பார்த்தோம்? சிவிக்ஸ்லேயே பார்த்துருப்போம், புக்கில், ஸ்கூல் புக்கில் ஞாபகம் இருக்கா? GNH யார் கொண்டு வந்தான்னு பார்த்தோம்? பூட்டான். வெரி குட். ஏதாவது ஜிங்கமா ஜிங்க ஏதோ ஒரு வருமே பேர். ஆமாம், மொத்த தேசிய மகிழ்ச்சி அதே தான், பூட்டான். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படி ஒரு கான்செப்டை பூட்டான் கொண்டு வரான். கிராஸில் க்ரீன் தான், க்ரீன் சாரி கிராஸ் தான் வரணும், தப்பு. கிராஸ் நேஷ்னல், கிராஸ் தப்பு, கிராஸ் மாற்றிக்கங்க. கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். ஜிடிபிக்கு பொதுவாக ஒரு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்னு ஒரு கான்செப்ட், அதை கால்குலேட் பண்ணி வெளியிடுறாரு யார்? பூட்டான். பர் கேபிட்டா இன்கம், ரியல்ன்ற வார்த்தை சேர்த்திருக்காம பாருங்கள், அதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் அப்புறம். குட் கவர்னன்ஸ்னாக்கா அரசாங்கம் நல்லா நடக்கணும், ஊழல் இல்லாமல், அதுக்கு குட் கவர்னன்ஸ். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இயற்கையை அழிக்கக்கூடாது. பூட்டான் பாருங்கள் எங்கே இருக்குன்னு, மேப்பு வாங்கி வச்சுக்கணும், மேப் இல்லாமல் படிக்கவே கூடாது. இந்த இடத்துல வரும். தனி நாடு பூட்டான். இது சிக்கிம் நம்மளுது, இது இந்த பக்கம் நேபாளம் இருக்கும், அது பூட்டான். இமயமலைக்குள்ளே உள்ள நாடு. கரெக்டாக நமக்கு இருக்கா? சிவிக்ஸில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது, பாதுகாக்கணும். அதேமாரி கல்ச்சுரல் ப்ரமோஷன், நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கு இல்லையா கலாச்சாரம், நல்ல விஷயத்தை, டுபாக்கூர் விஷயத்தெல்லாம் கழிச்சு விட்டுறணும், அதை மெயின்டைன் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய டுபாக்கூர் கலாச்சாரம் எது? சனாதனம், அப்புறம் என்னது? ஜாதி கட்டமைப்பு, அதெல்லாம் கலாச்சார கணக்கு தான். பெண்ணடிமை, பெண் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். யாரை டிசைட் பண்ணுறா? அதை ஆண் டிசைட் பண்ணுறான். அதெல்லாம் டுபாக்கூர் கலாச்சாரம். அதெல்லாம் கழட்டி விட்டு நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதே நல்ல விஷயம் எது நம்மளோட சமூகத்தில்? தமிழ்நாட்டை பொறுத்தோம்னா எல்லாத்தையும் மதிக்கணும், வணக்க வைக்கணும், அதெல்லாம் நல்ல விஷயம், கலாச்சாரம். ரைட். ஒற்றுமை, எல்லாத்தையும் மதிக்கணும், பெரியவங்களும் மதிக்கணும், அந்த மாதிரி அதெல்லாம். சரி, கேட்பாங்க GNH கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸில் எதெல்லாம் எடுத்துக்கணும்? 4 எடுத்துக்குவாங்க. சரியா? அடுத்தது என்னது? க்ரீனா? க்ரீன் ஜிடிபி யார் கால்குலேட் பண்ணது? சீனா. கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் யார் கால்குலேட் பண்ணது? பூட்டான். இன்னும் வெளியிடுறானுங்க, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் எடுத்துக்கிறாங்க. SDI யார் வெளியிடுறா? UNDP. சரியா? ரைட். HDIயில் என்னென்ன க்ரைட்டீரியா எடுத்துக்காங்க? HDI இன்னும் அட்வான்ஸாக போயிடுச்சு.
நான் அட்வான்ஸாக போயிடுச்சு. இன்னும் நிறைய விஷயம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட்டில். அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்தோமா, ஜாகிரஃபிலேயே பார்த்துருப்போம், பயாலஜியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? தமிழில் நீடித்த நிலையான வளர்ச்சி. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உள்ள வளங்களை எடுத்து நம்ம பயன்படுத்தணும், நம்ம நல்லா வாழணும், அந்த வளங்கள் கிடைக்காதவனும் கிடைக்க வைக்கணும், எல்லோரும் நல்லா வாழணும். அதே நேரத்தில் மிச்ச வளங்களை பாதிக்காமல் அப்படியே நம்மளுடைய சந்ததியினருக்கு விட்டுட்டு போகணும். அதானது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதெல்லாம் கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட். அடுத்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு கான்செப்ட். இதெல்லாம் அடிக்கடி எக்கனாமிக்ஸில் இதில் வந்துக்கிட்டே இருக்கும், பேப்பரில் வரும். இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிமா, எக்கனாமிக் இன்க்ளூசிவ் அப்படிமா, இன்க்ளூசிவ் க்ரோத் அதையும் சேர்த்துக்கங்க. இப்போ சொல்லுவாங்க ஒரு நாட்டோட ஜிடிபி வளருது, குரோத் ஆகுது அப்படிமா. பணக்காரன் சம்பாதிக்கிறனால என்ன ஆகும், ஜிடிபி அதிகமாகிட்டே போகும். இப்போ ஜிடிபி அதிகமாகுதுனாக்கா எல்லா மக்களோட இன்கம் என்ன ஆகணும், அதிகமாகணும். ஒரு பர்டிகுலர் குரூப்போட இன்கம் மட்டும் அதிகமாகிறதுனால ஜிடிபி அதிகமாச்சுனாக்கா அது நல்லா இருக்காது. சரியா? ஜிடிபி க்ரோத் ஆகுது அப்படின்னாக்கா அந்த நாட்டு மக்களுடைய எல்லாரோட வருமானமும் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு பேர் தானே இது இன்க்ளூசிவ் க்ரோத். புரிஞ்சுதா? அதான் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வளர்ச்சி அடையணும். வளர்ந்து மேலே போனவன்ட்டு இருந்து அதிக வரி வாங்கி என்ன பண்ணுறது, கீழே இல்லாதவனுக்கு கொடுக்கறது. சரியா? அடுத்தது நேஷ்னல் இன்கம் எதுக்கு கால்குலேட் பண்ணணும்? நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ, நம்ம போன வருஷத்தோட அந்த வருஷம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா, வேலை இழப்புலாம் ஏற்பட்டுருக்கா. வேலை இழப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும், ஜிடிபி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜிடிபி குறைஞ்சா என்ன ஆகும், மக்களுக்கு வருவாய் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வருவாய் குறைஞ்சினா என்ன ஆகும், உணவு உடை இருப்பிடம் கிடைக்காதுன்னு அர்த்தம். கிடைக்கலன்னா வறுமை கோட்டு கீழே போயிடுவான். ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? நிறையா ராக்கெட்டு பாம்பு இதெல்லாம் போடுறதுனாலயா? டெவலப்டு நேஷன் அப்படின்னாக்கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், அதாவது 90% மேலே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்தில் வாழணும். நல்ல வாழ்க்கை தரம் என்னது, போதுமான அளவு உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் கிடச்சிருக்கணும் எல்லா மக்களுக்கும், 90% மேலே. அப்போ அது அந்த நாடு தான் வளர்ச்சி அடைஞ்ச நாடு. அமெரிக்காக்கார மாதிரி பாம்பு போடுறது, அடுத்த நாட்டில் போய் தூக்கிட்டு வர்றது, சேட்டலைட்டு விடுறது, அதை வச்செல்லாம் ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்தில் வாழ்கிறாங்க, குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில், நல்ல ஃபுட்டு க்ளோத்திங் ஷெல்டர் எல்லாமே கிடைக்கணும். சரியா? ரைட். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். எந்த நாடு எப்படி இருக்குது, வளர்ச்சி அடையாத நாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரின்னு சொல்லிக்குவானுங்க. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எல்லாமே யாருக்கு செஞ்சா, கார்பரேட்டுக்கு மறைமுகமாக. சரி பரவாயில்ல, அப்படி எடுத்துக்கோ, நல்லது மட்டும் எடுத்துக்கோ. அப்புறம் எம்என்சிஸ் சொன்னாலே ஒரு நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு அவங்க பொருளை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறது, எங்கே பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருக்குமோ அந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். எல்லா நாட்டுக்கு கார்பரேட்டும் நம்ம இந்தியாவுக்கு வரோம், தமிழ்நாட்டுக்கு வரோம். அதுவும் ஏன், இங்கே பாப்புலேஷன்லாம் ரெண்டாவது, வருமானம் வேணும், ஜிடிபி இதெல்லாம் வச்சு தான். இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் கால்குலேட் சும்மா ராவாக பண்ணியிருப்பார் தாதாபாய் நவ்ரூஜி அவர் தான் கால்குலேட் பண்ணியிருப்பார். இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்லலை, எது, கரண்ட் ப்ரைஸ் கான்ஸ்டன்ட்.
ஜிடிபி க்ரோத், ஜிடிபி 10%, 5%ன்றான்ல, அப்படின்னா என்ன சார்? ஜிடிபி 10%ன்னு சொன்னாங்கன்னா அது அரைகுறையாக சொல்கிறான்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக ஜிடிபி க்ரோத் ரேட். நம்ம மேக்ஸ் கிளாஸ் முடித்தவங்க இதை போட்டோம்னா ஞாபகம் வரும். க்ரோத் ரேட். ஜிடிபியில் வளர்ச்சி வீதம் எவ்வளவு? வளர்ச்சி வீதம்னா போன வருஷம் எவ்வளவு ஜிடிபி, இந்த வருஷம் எவ்வளோ ஜிடிபி. சரியா? இப்போ எக்ஸாம்பிள், ஜிடிபி போன வருஷம் 100 ரூபா, இந்த வருஷம் 110 ரூபா. 2023 24, 2024 25 110 ரூபா. இப்போ ஜிடிபி என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ரைட். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10 ரூபா. அந்த 10 ரூபா போன வருஷத்தில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் அது ஜிடிபி க்ரோத் ரேட். எத்தனை பர்சன்டேஜ்? 100 ரூபாயில் 10 ரூபா, 10%. இப்போ 2024 25 ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளவு? 10%. இதுதான் க்ரோத் ரேட். இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளவு இப்போ? 5.6ஆ? 8 சொல்கிறானுங்களா? சரி. தமிழ்நாட்டோடது எவ்வளவு? அது ஜிஎஸ்டி க்ரோத் ரேட்டு 11.09. சரியா? 11.09 தமிழ்நாட்டில். அப்படின்னா போன வருஷத்தோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜிடிபி? ஆமாம். சரி, இப்போ பாருங்க. கரண்ட் ப்ரைஸ் இந்த வருஷம் 100 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு 2023-24. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 யூனிட் ப்ரொடக்ஷன். ப்ரைஸ் எவ்வளோ சார் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா. ஓகேவா? அப்போ ஜிடிபி எவ்வளவு? அந்த வருஷத்தோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 1000 ரூபா. அது 2024-25 90 யூனிட் தான் ப்ரொடக்ஷனாக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ? 110 ரூபா. 92 110 எவ்வளோ வருது? 990 தான் வருதா? 115 ரூபா வச்சுக்கோங்க. சரி, 15 ரூபா வச்சுக்கோங்க. 90 + 50 45, 1045 ரூபா. கரெக்டா? அப்போ இதை பாருங்கள், இந்த நம்பரை பாருங்கள். போன வருஷத்தோட இந்த வருஷம் க்ரோத் ஆகிருக்கா இல்லையா? இப்போ 45 ரூபானா எத்தனை பர்சன்டேஜ்? 4.5%. ஆமாம், 4.5% ப்ளஸ் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு. க்ரோத் ஆகிருக்கு தானே? ஆயிருக்கா? பொருளாதாரம் க்ரோத் ஆகிருக்கா? போன வருஷம் எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு? இந்த வருஷம் க்ரோத் ஆகிருக்கா? என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருக்கு. பணத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நேற்றே பார்த்துருப்போம். உண்மையான வருமானம் எது? எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. இதை மட்டும் முடிச்சுட்டு போயிருங்க. அர்ஜெண்டா? சரி, அப்படின்னா கிளம்புனா கிளம்புங்க.
உண்மையான வருவாய் எது? நீ எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க. இப்போ நான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னா நேற்று ஓட்டு வீடு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன இருக்கும்? வளர்ச்சி அடைஞ்சேன்னா தார்ஸ் வீடு கட்டியிருக்கணும். புரிஞ்சுதா? வருமானத்தை வச்சு சொல்லக்கூடாது. நீ நுகரக்கூடிய பண்டம் மற்றும் பணிகளை வச்சு தான் சொல்லணும். போன வருஷம் 100 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆச்சு, இந்த வருஷம் எவ்வளோ? 90 யூனிட். அப்புறம் எப்படி இப்படி காட்டுது வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி? ஏன்? விலை ஏறினது தான் காரணம். விலை எதனால ஏறும்? விலை ஏறினா அதுக்கு பேர் என்ன? இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்ட்னால நம்ம ஜிடிபி குரோத் ரேட் எப்படி காட்டுது? தப்பாக காட்டுது. அப்போ குரோத் ரேட் கால்குலேட் பண்ணும் பொழுது கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னு, இது வந்து கரண்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணணும். போன வருஷத்துக்கான ப்ரைஸு, இந்த வருஷத்துக்கான ப்ரைஸு இதுதான் கரண்ட் ப்ரைஸ். இப்போ ஜிடிபி குரோத் ரேட் கண்டுபிடிக்கணுன்னாக்கா கரண்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணக்கூடாது, அந்தந்த வருஷத்தோட விலை. ஸோ குரோத் ரேட் கண்டுபிடிக்கணுன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னு ஒன்று எடுத்துக்குவாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ விலைவாசி நிலையாக இருந்ததுன்னு பார்ப்பாங்க. அந்த வருஷத்தில் என்ன விலையோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போது 2016ன்னு வச்சுக்கோங்க. 2016 ஒரு யூனிட்டு 80 ரூபா. சரி, 8 ரூபா, 10 ரூபா, 8 ரூபா, ஒரு யூனிட்டு 8 ரூபா. அதை எடுத்துக்கணும். ஜிடிபி குரோத் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை தான் எடுத்துக்கணும்? கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் எடுத்துக்கணும். அந்த வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்குங்கிறத அதை எடுத்துக்கணும். பட் அந்த வருஷத்துக்கான விலையை எடுத்துக்கூடாது, கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் எடுத்துக்கணும். அதே தான் இங்கேயும் 8 ரூபா. இப்போ போடுங்க, 100 × 8 எவ்வளவு? 800, 720. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 80 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்போ -10%. குரோத் ரேட் எவ்வளவு? -10%. ஸோ இந்த மாதிரி ஜிடிபி குரோத் ரேட் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ப்ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க? கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். ஏதோ ஒரு வருஷத்தினுடைய ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தானே கரண்ட் ப்ரைஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா குரோத் ரேட்டை தப்பாக காமிக்கும், கரண்ட் ப்ரைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பாக காட்டும். ஓகேவா? இப்படி தான் ஏமாற்றிட்டு தர்றாங்க இங்கே இந்தியாவில். மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, படித்தவங்களுக்கே தெரியாது. பாமரனுக்கு எப்படி தெரியும்? போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாகிடுச்சு, கரண்ட் ப்ரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணி கணக்கு காமிச்சிட்டு போயிடும். அப்போ ஜிடிபி கரண்ட் நார்மலாக இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு கரண்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்குவோம். குரோத் ரேட்டு கண்டுபிடிக்க மட்டும் எதை யூஸ் பண்ணணும்? கான்ஸ்டன்ட் ப்ரைஸு. கான்ஸ்டன்ட்னா நிலையான விலை, கரண்ட் ப்ரைஸ்னால் அந்த வருஷத்துக்கான விலை. ஓகேவா? அப்படி தாங்க நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன். இது வந்துட்டு ஒரு யூனிட்டே இருக்கும். எதில்? எக்கனாமிக்ஸில். ஒரு யூனிட்னா எவ்வளோ நாளைக்கு நடத்துவான்? 5 யூனிட் வந்துட்டு 6 மாதத்துக்கு. அப்போ ஒரு யூனிட்னா எவ்வளவு? 1 மாதம் படிக்க வேண்டியதை கிறிஸ்பியாக அப்படியே சுருக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனாக இதை விட்டு எதுவுமே வெளியில் வராது. ஓகேவா? ரைட், படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். வீடியோ இருக்குது உங்களுக்கு, அது ஒரு ப்ளஸ்ஸு. ரிவிஷன் பண்ணிக்கோங்க.